ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு லாங் விளாக் பார்க்கலாங்களா. நம்ம வீடியோவில் வந்து லாங் விளாக் போட்டு மாதக்கணக்கில் ஆகுது. ரொம்ப நாளாகவே வந்து ஷார்ட்ஸ் மட்டுமே தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். லாங் விளாக் எடுக்கிறதுக்கும் டைம் இருக்கிறதில்ல, அதோடு வந்து எடிட் பண்ணி அப்லோடு பண்ணுறதுக்கும் வந்து டைமே இருக்கிறதில்ல. அதனால் குட்டி குட்டி ஷார்ட்ஸாக போடுறதோட நிப்பாட்டியாச்சு. இந்த வீடியோவையே பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளாக எடுத்த வீடியோ தான் லாங் வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வீட்டில் கொஞ்சம் மணி பிளான்ட் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இந்த தொட்டியில் வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏற்கனவே வந்து இதில் டேபிள் ரோஸ் வச்சுருந்தேன். இதில் 4 கலர் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒயிட்டு, அதுக்கப்புறம் ஒயிட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி, லைட் பிங்க்கும் கலந்த மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஒன்று, அதுக்கப்புறம் டார்க் ரெட் ஒன்று இருந்துச்சு. இதில் வந்து நான் பூத்தா அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன், அழகாக இருக்கும். அதில் வந்து மணி பிளான்ட்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனால் வந்து கிளம்பி தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு சமையல் வேலையெல்லாம் முன்னாடியே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு காட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ வந்து எதுக்கு உழவு ஓட்டிகிட்ருக்குறாங்க அப்படின்னா மஞ்சள் போடுறதுக்கு தாங்க உழவு ஓட்டிகிட்ருக்குறாங்க. மேலணப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கடலப்பருப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் பிடுங்குவாங்க. இப்போ வந்து கீழே வந்து உழவு ஓட்டுறது வந்து மஞ்சள் போடுறதுக்காக தான் ஓட்டிகிட்ருக்குறாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்னா, மஞ்சள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு பொறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எல்லா மஞ்சளும் நல்ல மஞ்சளாக இருக்காது இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் காஞ்சி போனதையெல்லாம் பொறுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் பொறுக்கிற வேலை தான் இன்றைக்கி போயிட்டுருக்குதுங்க. அதோடு வந்து பாரும் எடுத்துகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டீ எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு டீ எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மஞ்சள் பொறுக்க ஆரம்பித்தாச்சு. அந்த அன்னைக்கு வந்து பசங்களுக்கு எல்லாத்துக்குமே லீவாக இருந்துச்சா, அதனால் பசங்களையும் கூட்டிகிட்டு வந்து மஞ்சள் பொறுக்கவே போட்டாச்சு. அதனால் எல்லோரும் சேர்ந்தே இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் பொறுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாரெல்லாம் எடுத்தாச்சு. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் வந்து பாப்பாவை வச்சு தான் ஆரம்பிக்கிறது. அது வந்து எங்களுக்கு ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சா, அதனால் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல பாப்பா தான் மஞ்சள் போட்டாங்க. ஒரு 2, 3 மஞ்சள் போட்டதுக்கப்புறமா வந்துட்டு நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு பாறையும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பார் மஞ்சள் மட்டும் நான் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருந்தேன். மஞ்சள் போடுறதுக்கு ஆளுங்க வராங்க, ஆனால் நாளைக்கு தான் வராங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம ஆரம்பித்ததை இந்த ஒரு லைன் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வந்துட்டோம். இன்றைக்கி எனக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த மஞ்சள் எல்லாம் கிட்ட அள்ளி கொண்டு போய் கொடுக்கணும். ஒரு 7, 8 ஆள் வந்திருக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவங்க போட வந்து நான் கிட்ட அள்ளி கொண்டு போய் கொடுக்கறது தான் என்னோடய வேலை. மஞ்சள் எல்லாம் பொறுக்கி கொண்டு போய் கொடுக்கணும். அதோடு வந்து வெற்றிகரமாக வந்து ஈவினிங் 3 மணிக்கு போல் வந்து போட்டு முடித்தாச்சு. நாங்கள் போட்டு முடிக்கவும் அந்த அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல மழை. நல்லா கருக்கள் ஏறிட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே வீடு போகங்காட்டியே மழை வந்துருச்சு. ஏன்னா நம்ம வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாவது நடக்கணும். மழை பெஞ்சா கூட எங்கேயும் நிற்க முடியாது, டேரெக்டாக வீட்டுக்கே தாங்க போகணும். அவ்வளோ தூரம் இருக்கும். அதனால் வந்து ஒரு 1/4 மணி நேரமாவது நடந்தோம் அப்படின்னா தான் வீட்டுக்கு போக முடியும். அவசர அவசரமாக எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயாச்சு. ஒரு 10 நிமிஷம் தாங்க. வீடு வந்த உடனே வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கனமாகவே பேஞ்சுது. இன்றைக்கி வந்து ஓசிலத்து தண்ணி விட தேவையில்லை, ஏன்னா மழை பெஞ்சிருச்சு இல்லையா, அந்த ஈரமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஓசிலத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாள் காலையிலேயே ஓசிலுக்கு போயாச்சு. ஓசெல்லாம் இழுத்து விட்டுட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து தண்ணி விட்டுட்டோம். இல்லைன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து மஞ்சள் வந்து நல்லா தளைஞ்சு வராது. அதனால தான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா தான் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அம்மா ஊரில் வேறு நோம்பி போட்டாங்களா, அதனால் நோம்பி கிளம்பலான்னு சொல்லிட்டு நாள் நோம்பி கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து இங்கே கிளம்புனது என்னமோ வந்து ஒரு 10 மணி போல் தான் கிளம்புனோம். அங்கே போய் சேர்றதுக்கு மத்தியானம் ஆயிடுச்சு. நாங்கள் போகும்போதே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 மணி போல் வந்து சாமியெல்லாம் சூப்பராக கும்பிட்டு முடிச்சாச்சுங்க.
இந்த வான வேடிக்கையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே வந்து எங்கள் ஊரில் தெருக்கூத்து போட்டாங்க. நான் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு காலையில் 6 மணிக்கு போனேங்க. இது நல்லா வெடிஞ்சிருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் காலையில் 6 மணிக்கு போயிட்டு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கடைசியில் கிளைமேக்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்த ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். எல்லோரும் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க, நைட்லேருந்தே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. நான் மட்டும்தான் காலையில் போனேன். ஒரு 6 மணிக்கு போல் போயிட்டு ஒரு 7 மணி வரைக்கும் ஓடிச்சு. 1 மணி நேரம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இப்போவும் வந்து உங்கள் ஊர் சைட்லலாம் வந்து தெருக்கூத்து போடுறாங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு கடைசியில் கிளைமேக்ஸு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.